போஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வாணிஜ்யோதி மேடம் சொன்னாங்க, எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு சுதந்திரமே இல்லைன்ட்டு. யார் சொன்னது? இன்றைக்கி வர்ற ரீல்ஸில் 100 ரீல்ஸ்னால் 99 ரீல்ஸ் நம்ம பெண்கள் தான் போடுறாங்க. நம்ம ஆளுங்க நம்ம பசங்களுக்கு என்ன வேலை? அதை பார்த்து லைக் பண்ணுறது தான் வேலை. ஒரு பொண்ணு வந்து அவள் புளிக்குழம்பு வச்சுருக்காளாம் வீட்டில், அதை வந்து அப்படியே எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறான். அதுக்கு வந்து குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளேயே 2000 லைக் வந்துருச்சு, ட்ரெண்ட் ஆகி போச்சு. ஆனால் அந்த குழம்பை சாப்பிட்டவன் பூரா அவன் என்ன ஆயிருப்பான்னு பார்த்துட்டு அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஸோ பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு பஸ் எடுத்துருங்க, விடியல் பயணம்னு விடுறான். நம்ம பசங்க போனானுங்கன்னா அவன் பாக்கெட்டில் நீ டிக்கெட் எடுத்தியா, இங்கே டிக்கெட் எடுத்தியா அப்படின்னு. ஆனால் லேடிஸ்க்கு அப்படி கிடையாது, ஃப்ரீயாக வரலாம், எங்கே போனாலும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். 2 பாட்டி, எனக்கு தெரிஞ்ச 2 பாட்டி திண்டிவனத்துலேருந்து மிளகா பொடி அரைக்கிறதுக்கு சென்னைக்கு வர்றாங்க. என்னான்னு கேட்டால் சென்னையில் தான் நைஸாக அரைச்சி கொடுக்குறாங்க. எப்படி பாட்டி வந்தீங்க? விடியல் பயணத்தில் ஏறி திண்டிவனத்தில் ஏறி செங்கல்பட்டில் இறங்கினேன், செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வந்தேன், தாம்பரத்துலேருந்து வந்து இங்கே மிளகா அரைச்சிக்கிட்டு வாரம் போயிடுவேன். இந்த சுதந்திரம் யாருக்கு பசங்களுக்கு கிடைக்குமா? நைட்டு 12 மணியான ஒரு கொலுசை போட்டுக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சுக்கிட்டு ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு நைட்டில் சுதந்திரமாக வராங்களே. இது நம்மளால வர முடியுமா? ஜென்ஸால் வர முடியுமா? எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார் பத்தியா பெராசன். ஜல் 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 என்னும் சலங்கை ஒளி ராத்திரில கூட மோகினி பிசாசுக மாதிரி வருதுங்க.